மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த ரிப்பில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா, பெண்களை மாற்றுத்திறனாளிகள் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பது பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய துன்பங்களை மாற்றுத்திறனாளிகளே பெண்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடல் ரீதியாக பல்வேறு அங்க குறைபாடுகளோடு நாம் வாழ்ந்து வருகிறோம். எவ்வளவுதான் அங்க குறைபாடுகளோடு வாழ்ந்து வந்தாலும் பொதுவாக சமூகத்தில் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? சராசரியாக நார்மலாக உடலில் எந்த குறைபாடும் இல்லாதவனை விட மாற்றுத்திறனாளிகள் உயர்ந்தவர்கள். ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகள் திருட மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க, கொள்ளையடிக்க மாட்டாங்க. ஏன்? கொள்ளையடிச்சிட்டு ஓட முடியாது, கொலை செஞ்சுட்டு தப்பிக்க முடியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சமூக விரோத செயல்களில் மாற்றுத்திறனாளிகள் ஈடுபட மாட்டாங்க. தன்னைத்தானே இப்போ குடிக்கிறான் அப்படின்னா குடித்து தன்னைத்தானே அழிச்சுக்கானே ஒழிய பிறருக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துகிற அளவிற்கு மாற்றுத்திறனாளிகள் நடந்து கொள்ள மாட்டார்கள். இதையெல்லாம் யார் செய்கிறா? கடத்தல் பண்ணுறது, கொலை பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறது, இது எல்லாமே உடல் ரீதியாக அங்க குறைபாடு இல்லாதவர்கள் மட்டும்தான் செய்கிறாங்க. அப்போ இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டு, சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு, எல்லா வகையிலும் எவ்வளவுதான் உடல் இயலாமை இருந்தாலும் கூட நாங்கள் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழ்ந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளாகிய நாங்கள் அனைவரையும் மதிக்கத்தக்க வகையில் நாங்கள் உயர்வானவர்களாக நாங்கள் கருதுகிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் உயர்வானவர்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கூட்டத்திலும், மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கிற கூட்டத்திலும் நான் பேசுகிறேன். எல்லா பொது இடங்களையும் நான் பேசிட்டு வரேன். அது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில மாற்றுத்திறனாளிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் மனவேதனையையும் எரிச்சலையும், இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கூட நாம் பயணிக்கிறோமா அப்படிங்கிற மனவேதனையும் வருத்தத்தையும் தருகிறது. என்ன அப்படி சம்பவம் நடந்துச்சு? உதாரணமாக, நம்முடைய கை கொடுக்கும் கை யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல நேயர்களும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் லிங்க் பண்ணி விடுங்க, ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் இருந்ததுன்னா சேர்த்து விடுங்க, அதன் மூலிமா நாங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடிய பல தகவல்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏற்கனவே கடந்த 3 ஆண்டுகளாக வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்த உடனே திரும்ப அதை கலைக்கிறதுமாக தான் நான் இருந்தேன். ஏன் அப்படி நடந்தது அப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்தோம்னா எல்லோரும் பதிவுகளை போடுகிற மாதிரி நம்ம வாட்ஸ்அப் ஆரம்பிக்கிற போது என்னென்னா, ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு தேவையான தகவல்களை, எனக்கு இது வேணும், எனக்கு அது வரல, இது வரலன்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மெசேஜுகள் வருகிற போது அந்த மெசேஜை பார்க்குற, அதுக்கு பதில் சொல்லவும் என்னால் முடியல, அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை மெசேஜ் வரனால அவங்கள படிக்க முடியல. அதனால் அந்த குரூப்பை கலைக்க வேண்டி வந்துச்சு. அப்புறம் தான் நல்ல முறையில் யோசித்து இப்போ கை கொடுக்கும் கை 1, 2, 3ன்னு சொல்லி 3 குரூப்பானது வாட்ஸ்அப் குரூப் செயல்படுது. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்லி அட்மின்ங்கிற முறையில் நான் போடுற செய்தியை நீங்கள் பார்க்க முடியும், நீங்கள் எந்த செய்தியும் எனக்கு போட முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் வாட்ஸ்அப் குரூப்பானது உருவாக்கப்பட்டு இப்போ கடந்த சில மாதங்களாக செயல்பட்டு வருகிறது. கை கொடுக்கும் கை 1, 2, 3 ஆகிய இந்த 3 குரூப்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கிறாங்க. இந்த 3000 மாற்றுத்திறனாளிகளை ஏராளமான பெண் மாற்றுத்திறனாளிகளும் அதில் அந்த குரூப்பில் இணைஞ்சிருக்காங்க. இந்த 3000 மாற்றுத்திறனாளிகளும் யார் என்றே எனக்கு தெரியாது. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்கை போகிறோம், அந்த லிங்கை பயன்படுத்தி அவங்க உள்ளே வர்றாங்க, அதோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதானே ஒழிய அந்த குரூப்பில் இருக்கவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. எந்த ஊர்லேருந்து அவங்க கனெக்ட் ஆகிருக்காங்க, அவங்க பெண்ணா ஆனா அப்படிங்கிற எந்த விஷயமும் தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சில மாற்றுத்திறனாளிகள், குறிப்பாக பெண் மாற்றுத்திறனாளிகள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் வருது. இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் எனக்கு தொடர்ச்சியாக தொல்லை கொடுக்குறார். என் பேர் என்ன, நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் அப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பெண்களை வர்ணித்து அல்லது பல விதங்களிலும் தொடர்ச்சியாக நைட்டு 11 மணி 12 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது, இது மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து வந்துச்சு. அப்படி வருகிற போது ஏன் இப்படி வருது, எப்படி அவங்க பெண்ணுன்னு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, பெண் மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய புகைப்படத்தை வாட்ஸ்அப்பில் டிபின்னு சொல்லும்ல, நம்ம என் ஃபோட்டோ வச்சு தான் வாட்ஸ்அப்பில் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஃபோட்டோ, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர், அவங்களுக்கு பிடிச்ச விநாயகர், கடவுள், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த நம்ம குரூப்பில் இருக்கிற சில பேர் என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வராங்க. யாரெல்லாம் பெண் புகைப்படங்கள் வைத்திருக்கிறார்களோ அந்த நம்பரை தனியாக எடுத்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது, அவங்களுக்கு தவறான தகவல்களை பேசுகிறது, இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதில் மிகப்பெரிய கொடுமை என்னென்னா,
சின்ன குழந்தைகள், அதாவது 8 வயசு 10 வயசு குழந்தை ஃபோட்டோ வச்சுருக்கவங்களுக்கு கூட இந்த மெசேஜ் அனுப்பிச்சு வருது. அப்போ எந்த நம்பர்லேருந்து வருது, இந்த நம்பர்லேருந்து வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நான் போய் ஹை குரூப்பில் போய் பார்க்குற போது அந்த நம்பர் அந்த குரூப்பில் பயணிச்சிட்ருக்கார். ஏதோ தவறான தகவல் சொல்கிறாங்க போல் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம உள்ள போய் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த நம்பர் வருது. அப்போ திரும்ப அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், இல்லைங்க அப்படி இல்லைங்க, தெரியாமல் பண்ணிட்டேங்க, அதை பண்ண குட்டிச்சு கண்ட மேனிக்கு திட்டி. ஏன்னா நம்மோட பயணிக்க பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புக்கான சங்கம் தொடர்ச்சியாக அந்த சங்கத்தில் பயணிக்கக்கூடியவர்களில் கிட்டத்தட்ட 60% மேலே பெண்கள் இருக்காங்க. ஒரு போராட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட, எந்த போராட்ட காணொலி பார்த்தீங்கன்னாலும் அதில் 60லேருந்து 70% பெண்கள் தான் இருப்பாங்க. ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வரைக்கும் போராட்டத்துக்கு நான் கூட்டு போகிற மாற்றுத்திறனாளிகளை, நான் கூட்டு போகிற மாற்றுத்திறனாளிகளில் டெல்லிக்கே வரக்கூடியவர்களில் கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 50% பெண்கள் வர்றாங்க. என்னை நம்பி எப்படி வர்றாங்க? நான் ஒரு குடிகாரனாகவோ இல்லை வேறு பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆனவனாகவோ இல்லை பெண்களை பற்றி ஒரு மோசமான நடத்தை உள்ளவனாகவோ இருந்தால் என்னை நம்பி அவங்க அனுப்புவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். என் கூட வரக்கூடிய, என் கூட பயணிக்கக்கூடிய பெண்களை தாயாக, தங்கையாக, பிள்ளையாக நான் பார்க்குறனால தான் இவர் கூட போனால் பாதுகாப்பாக கூட்டு போயிட்டு பாதுகாப்பாக வந்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க என்னோட பயணிக்கிறாங்க. இப்படி தான் தமிழ்நாடு முழுக்க தமிழ் மாற்றுத்திறனாளிகளை, குறிப்பாக பெண் மாற்றுத்திறனாளிகளை எங்களுடைய அமைப்பு நடத்தி வருகிறது. ஆனால் இது எல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட கேவலமான இழிப்பிறவிகளாக ஒரு சில மாற்றுத்திறனாளிகள் அந்த பெண்கள் வச்சிருக்கக்கூடிய டிபி நம்பரை பார்த்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறதும், கண்டமேனிக்கு பேசுகிறதும், வர்ணித்து போடுறதும், இதெல்லாம் என்ன மாதிரியான அர்த்தம்? அவங்க இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்பரை வச்சு அவங்கள கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கி சைபர் கிரைம் இருக்குது. இன்றைக்கி இந்தியாவில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் வழியாகத்தான் நடக்குது குற்றங்கள். அந்த குற்றங்கள் எல்லாத்தையும் எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமைப்படுத்தி கண்டுபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான அனைத்து டெக்னாலஜியுமே வந்து காவல்துறையிட்ட இருக்குது. இப்போ காவல்துறையிட்ட புகார் அளித்தா உங்களுக்கு என்ன நிலைமை ஏற்படுங்கிறத கொஞ்சம் யோசிங்க. தயவு செய்து நான் திரும்ப சொல்கிறேன், இது மாதிரி என்னோடு பயணிக்கக்கூடிய, என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பயணிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் யாரும் பெண்களிடம் தவறாக நடக்கக்கூடாது. அவ்வாறு நடந்தால் இந்த குரூப்பினுடைய அட்மின் என்கிற முறையிலும், இந்த குரூப்பில் பயணிக்கக்கூடிய, என்னோடு பயணிக்கக்கூடிய பெண்களுக்கு நானே முழு பாதுகாப்பு என்கிற முறையிலும் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கையை காவல்துறை மூலமாக எடுக்க வேண்டி வரும். அதே போல் நீங்கள் எந்த ஊர் என்று தெரிந்தால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நம்ம நேயர்களையே கொண்டே உங்களை ஒரு வழி செய்யாமல் நாங்கள் விடமாட்டோம் என்பதை நாங்கள் எச்சரிக்கையாக சொல்கிறேன். இது அந்த குற்றவாளிகளுக்கு. பெண் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம என்னதான் சமூக நீதி, சமநீதி அப்படின்னு நம்ம பேசிட்டாலும் எல்லா சமூகத்திலையும் நல்லவர் கெட்டவர் இருப்பது போல மாற்றுத்திறனாளிகளிலும் நல்லவர் கெட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ நம்மை பாதுகாக்க வேண்டியது மன உளைச்சல் இல்லாமல், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நாம் வாழ வேண்டும். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உடனடியாக இது வந்து ஒரு வேண்டுகோள் தான். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க பெண் மாற்றுத்திறனாளிகள் எல்லோரும் தங்களுடைய டிபியை, தங்களுடைய புகைப்படத்தை வேறு எந்த சமூக வலைத்தளத்திலையும் பயன்படுத்தாதீங்க. புகைப்படங்களை சமூக வலைத்தளத்தில் டிபியாக வைக்கிறது, இல்லை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, உங்களுடைய உறவினர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு அனுப்புங்க. ஓகே, தெரியாதவர்கள் உங்கள் புகைப்படத்தை பார்க்கிற மாதிரியான எந்த விதமான படங்களையும் நீங்கள் வாட்ஸ்அப்பிலோ மற்றதிலையோ எதுலையும் வைக்காதீங்க. ஒரு ஃப்ளவர் வைங்க, இல்லை வந்து ஒரு கடவுள் படத்தை வைங்க, இல்லை ஒரு இயற்கை காட்சியை வைங்க, எதை வேணாலும் வச்சுட்டு போங்க. ஏன்னா நமக்கு பாதுகாப்பு முக்கியம். குற்றவாளிகளை திருத்துறோம், குற்றவாளிகளை அடிக்கிறோம், குற்றவாளிகள் மீது நடவடிக்கைங்கிறது வேறு பக்கம், அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இது நடந்ததுனால குற்றம் குறைஞ்சிருமானா குற்றம் குறையாது. ஆனால் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் பெண் மாற்றுத்திறனாளிகள் தயவு செய்து உங்களுடைய அண்ணன் என்கிற முறையிலும், உங்களுடைய தம்பி என்கிற முறையிலும் தயவு செய்து நான் சொல்கிறத கேளுங்க. நீங்களும் இந்த மாதிரியான புகைப்படங்களை வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக அந்த புகைப்படங்களை மாற்றிடுங்க. அவன் சொல்கிறதுக்கெல்லாம் நான் மாற்ற முடியுமா அப்படின்னா நான் என்னோடய வேண்டுகோளத்தை வைக்கிறேன். ஏன்னா இது போன்ற இழிப்பிறவைகள் இருக்கிற போது நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் தயவு செய்து இது போன்ற விஷயங்களை பெண் மாற்றுத்திறனாளிகள் கடைக்கொள்ள வேண்டும். அதே போல் ஆண் மாற்றுத்திறனாளிகள் இது போன்ற தவறான விஷயங்களை ஈடுபடுவதை தவிர்த்து, நான் ஏற்கனவே இந்த காணொலியில் துவக்கத்தில் சொன்ன மாதிரி நாம் உயர்வானவர்கள், யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை. உடல் ரீதியாக பல்வேறு அங்க குறைபாடுகள் இருந்தாலும் நான் இந்த சமூகத்திற்கு, இந்த அரசியல் சாசனத்திற்கு யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் என்னால் வாழ முடியும் என்கிற நம்பிக்கையோடு நான் வாழ்ந்து காட்ட வேண்டிய நம்பிக்கையோடு நீங்கள் வாழ வேண்டும். சமூக செயல்களில் தயவுசெய்து ஈடுபட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலி விடுகிறேன். நண்பர்கள், இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.